அப்புறம் கமலா, காலையில் ரேஷன் கடைக்கு போயிருந்த போல். நான் உளுந்தெல்லாம் வாங்கிட்டேன். நீ தான் இன்னும் கொஞ்ச நாளில் பயங்கரமாக உளுந்து வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீ இப்போ கடைக்கு போயிருக்கும்போது உன் பொண்ணு வந்தா, அந்த ஒரு பையன் ஒருத்தன் பைக்கில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போனான். யாரும் ஒன்று தப்பாக அவங்க ஒன்றும் பேசலை. அந்த பையன் கிஸ்ஸு மட்டும் அடித்தா அவன் பொண்ணேன். இல்லை, யாரும் தெருவில் யாரும் பார்க்கல, நான் பார்த்தேன். இவங்க ரேகா அம்மா பார்த்தாங்க. அப்புறம் நம்ம மோகன்ராம் சார் வந்து பார்த்துட்டு நம்ம 12வது தெரு வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் போட்டு விட்டார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீ போய் அவ்வளோதும் திட்டிகிட்டு இருக்காத. நான் சொன்னேன்னு சொல்லாத. ஏற்கனவே வந்து இந்த துப்பட்டா போட்டுப்போன்னு சொன்னதுக்கு இப்போ எல்லோரும் முன்னாடியே இது எவ்வளோ அசியம், இது எவ்வளோ பேசுகிறான்னு தெரியும் உனக்கு. நம்ம நல்லா இருக்கணும் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் என்னையவே எவ்வளோ பேசுனான்னு உனக்கு தெரியும். அது ஏற்கனவே என்னை வில்லி மாதிரி பார்க்குறா. நீ வேற போய் வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத பொண்ணுக்கிட்ட. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு கீஸ் அடித்தாங்க. அந்த பையன் வந்து அந்தந்த ஆள் உயரத்துக்கு இருக்கும்ல ஒரு பைக்கு, அதில் கூட்டி வந்து விட்டான். அவ்வளோதான், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடுச்சு. வேறு ஒன்றும் இப்போ யாருக்கும் தெரியாது. அப்புறம் பின்னாடி தெருவில் இந்த இவங்க இருக்காங்களா, ராஜேஸ்வரி அம்மா, அவங்கள பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, உங்கள் சின்ன பையன் இளைய பையன் வந்து அவங்க பொண்ணை இந்த தெருமுக்கில் கிஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அதை அவங்ககிட்ட சொன்ன மாதிரி அவங்ககிட்ட சொல்லாமேன்னு தான்.